வேலூர் முன்னிலை போய்விட்டது. ஜோலார்பேட்டை ஆம்பூர் விசில் சின்னதாக ஜெயிச்சிருக்கு. ஆம்பூரில் அரக்கோணம், சோளிங்கர், ஆடிப்பேட்டை, ஆற்காடு, அரக்கோணம் விசில், ஒசூர், கிருஷ்ணகிரி, குடியாத்த தொகுதி காட்டினாங்களா என்னன்னு தெரியலையே ஃப்ரெண்ட்ஸ். பாலக்காடு, பொன்னாங்கரம், தர்மபுரி, பாப்பாரம். கடைசியாக தான் நம்மளுக்கு ரிசல்ட் என்னன்னு புரியும். கடைசி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு 76 தொகுதிகளில் திமுகவும், 54 தொகுதியில் அதிமுகவும், 104 தொகுதியில் விசில் சின்னமும் ஜெயிச்சிருக்கு. ஏன் அந்த விவசாய சின்னக்காரு ஜெயிக்கவே காரணம். ஆனால் விசில் சின்னம் மோஸ்ட்லி சென்னையில் தான் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. சில இடத்துல ரெட்டையால கூட ஜெயிச்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பெரும்பாலும் விசிலே இருக்குது. சுயேட்சையாக நின்னவங்க கூட நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. நான் ஒரு 2-3 சின்னம் பார்த்தேன். நான் பார்த்த வரைக்கும் 2-3 சின்னம் பார்த்தேன். சுயேட்சையாக நின்று இருக்கவங்க ஒரு 2-3 பேர் ஜெயிச்சிருக்காங்க. ஈரோடு போயின்னு இருக்குது. திருப்பூரில் எப்படியும் ரிசல்ட் வர 6 மணிக்கிட்ட ஆயிடும் மாதிரி இருக்குது. அப்போதான் எந்த கலவரமும் நடக்காது. அதனால நம்ம 6 மணிக்கே ரிசல்ட் தரலாம் அப்படின்னு முடிவெடுத்திருப்பாங்களோ. எலக்ட்ரல் ப்ராசஸ் மேல ஒரு கேள்வியை வைக்கிறார் ஐயநாதன். இவிஎம் மேல அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. இது அலையா அப்படிங்கிறதுல கோவை பார்க்கிறோம். ஒரு இடைவேளைக்கான தருணம். கோவையிலும் பெரும்பாலும் விசில் தான் இருக்கிறாரு. என் கண்ணுக்கு 3, 6, 7 விசிலே தெரிறாரு. திண்டுக்கல்ல பரவாயில்ல, டிஎம்கே ஜெயிச்சுக்குது. விளம்பரம் போட்டாச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளும் பார்ப்போம். பாய் 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 பாய்.